அடி பார்க்கிறான். மொத்தத்திலேயே அவர் அடிபட்டு வராரு யோவான். அங்க சாப்பாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுக்கடையில இப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு காட்சி அது. அவர் செத்தவனை போல பாதத்தில் விழுந்துட்டான். ஆமே, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். தேடுங்கள், உங்களை பலப்படுத்த அவர் பாதத்தில் விழுங்கள். அவர் தமது வலது கரத்தை வைப்பார். ஆமே, நமக்கு வேண்டிய அத்தனை பலமும் எங்க இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்குமாம், அதன் செட்டையின் கீழே என்ன இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியம் இருக்கும். யார் அந்த நீதியின் சூரியன்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வலது கரத்தை வைக்கிறார் பலப்படுத்த. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 18:35, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, தாங்குவதற்கும். சங்கீதம் 48:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வலது கரத்தை வைக்கும் போது யார் மேல் அந்த கரம் வைக்கிறாரோ அவர்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டு தெரியுமா? இந்த பூமியில என் நியாயம் எடுபட்டு போனாலும் பரலோக தேவன் நிச்சயமாய் எனக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. அவரை தேடுங்கள், நீங்கள் பலப்படும்படி அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் பாதத்தில் விழுங்கள், அவர் சமூகத்தில் அவர் பலப்படுத்துவார். எப்படி கையை வைக்கிறார்? ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்க எல்லாம் பாருங்க, ஒரு குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் விழுந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன போது வேதம் சொல்கிறது அவர் மனது உருகி. பாதத்தில் இருக்கிறவன் மேல கர்த்தருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கு. ஸ்பெஷல் கேர். அது ஒரு பாவியாகிய ஸ்திரீ பாதத்தில் வந்ததும் இயேசு அவளை அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் கேர். அப்பா சமூகத்துல எதுனால நீங்க ஓடி வந்து அப்பா சமூகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயேசு நாமத்துல ருசித்து சொல்றேன், உங்க மேல அப்பாவுடைய அந்த கேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். உங்ககிட்ட பேசுறது டிஃபரெண்டா இருக்கும், அவங்க கூட இடைபடுறது வித்தியாசமா இருக்கும். அவர் தமது வலது கரத்தை அந்த குஷ்டரோகியை கை நீட்டி தொடுறார். ஏன்னா இந்த கையில என்ன இருக்குன்னு அவருடைய வலது கரத்துல பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. இந்த கரம் தாங்குகிறது. இந்த கரத்துல நீதி இருக்கிறது, நீதி இருக்கிறது, நீதி இருக்கிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் ஆண்டவர் தொடர்றார். மூன்றாவது பாருங்க, அவனை பலப்படுத்தும்படிக்கு இந்த பத்மோ தீவில் அத்தனை நம்பிக்கை மற்ற போன இடத்துல கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் என்ன தெரியுமா? அதே 17வது வசனத்தில் கர்த்தர் கையை வைத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே there is a future hope. அவ்வளவுதான். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம அவ்வளோ நம்புகிறோம். எல்லாவற்றையும் ஜெயித்தவர், தோல்வியை காணாதவர், தோற்க தெரியாதவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவர், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர். அவர் சொல்ற பயப்படாத. எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறார் பாருங்கள். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன், உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று நம்பிக்கையை கொடுக்கிறார். He is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல்வானம். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. நல்ல கவனிங்க. இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்த போது சீஷர்கள் பயந்து ஒரு அறை கதவை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற முழு நம்பிக்கை வந்த பிறகு அவர்கள் எருசலேமிலே போய் தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து வெல்த் கம்ப்ளீட் அவுட். யோபுக்கு ஹெல்த்தும் கம்ப்ளீட் அவுட். சிலருக்கு ஹெல்த் இருக்கும், வெல்த் இருக்காது. சிலருக்கு வெல்த் இருக்கும், ஹெல்த் இருக்காது. இது எதுவுமே இல்லை, உயிர் மட்டும் இருக்கு. இப்போ யோபுவை சாட்சி கூட்டத்தில் எழுப்பி விட்டு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அவருடைய சாட்சி ஒன்றே ஒன்றுதான்,
எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர். உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த முந்தின காலத்தை பேச ஆரம்பிச்சிருவார். முந்தின காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைங்க எல்லாம் என்ன சுத்தி இருந்தாங்க. ஆமென். இந்த ரகசிய சீலை கூடாரத்தில் இருந்துச்சு. என் காலையை நான் நெய்யினால கழுவுனேன். இப்ப எனக்கு ஒரு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இது நடுவுல யோபு சொல்றாரு, நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். எதை வச்சு சொல்றீங்க யோபுவே? என் மீட்பர். நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. உயிரோடு இருக்கிறார். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகள் துடைப்பார், கடைசி மட்டும். ஆமென். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு? நீ இந்த மாசத்துல எல்லாரும் இதை நினைப்போம், அதுக்கப்புறம் மறப்போம். இல்ல, ஆமென். எப்பவுமே he is alive. அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை சொல்லுங்க? கல்லறையில் இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன? அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே வந்து வளர்ந்து தங்களை புனிதராக்கி கொண்டவர்கள் உண்டு, தங்களை தெய்வமாக்கி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாருமே மரணத்துக்கு முன்பாக தோற்று போனார்கள். இயேசுவை அந்த லிஸ்ட்ல வச்சிராதீங்க. இயேசுவை அந்த லிஸ்ட்ல வச்சிராதீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் முந்தினவரும் நான் பிந்தினவர். அதாவது இந்த வேர்டு வந்து ஒருத்தனை பலப்படுத்துது. இதுதான் தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் நம்மை பலப்படுத்துகிற வேர்டை எதை பார்க்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய வாளாக்காமல் எங்க அது எல்லாமே இவருக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். முதல்ல இந்த வெளிச்சம் வரட்டும். என் பலன் என்ன? என் பலனே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. You are my strength. அதனால தான் தாவீது அடிக்கடி எப்படி தேற்றுவார் தெரியுமா? நீர் என் பலன், நீர் என் பலன், நீர் என் பலன். இந்த நீர்னு சொல்றது யார தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர். அவர் மரித்தார்னா எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எங்களுக்கு பலனா இருந்தார். நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம். என் தகப்பனார் மரித்த போது நான் எனக்கு க்ளோஸா இருந்தவங்கள்ட்ட எப்படி சொல்லிட்டு இருந்தேன்? எங்க வீட்டு பில்லர் சரிஞ்சிட்டு, அப்படி எங்க வீட்டை தாங்கி இருந்த அந்த பில்லரே சரிஞ்சிட்டு. அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, இருந்தாங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும். நல்ல கையை தட்டி ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பதான் எல்லாருக்கும் உயிரே வருது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி பலப்படுத்துகிறார்? அதாவது அந்த பத்மதீவு கதை சித்தமானால் வெள்ளிக்கிழமை நம்ம நிறைய கேட்க போறோம். நம்பிக்கையை கொடுக்கிறார், தம்மை காண்பிக்கிறார், கையை மேல வைக்கிறார். அதாவது நம்மளை எல்லாரும் விரும்பி தொடுவாங்களாங்க. உங்களை எத்தனை பேர் விரும்பி தொடுவாங்க? 1 2 எதுக்கு தொடுறாங்க? 3 எப்ப தொடுவாங்க? இது ரொம்ப முக்கியம். குற்றுயிராய் ஒருத்தன் கீழே விழுந்தான் பாத்தீங்களா? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும்போது அந்த ஆசாரியனும் லேவியனும் தொடதான் போனாங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது பக்கமாய் விலகி. ஏன்னா எருசலேம்ல இருந்து போனவன் அல்லவா? ஒருத்தனை பார்த்தாலே தெரியும், இவன் நம்ம ஆளு.
கிட்ட போயிட்டு வேண்டாம் ரிஸ்க், விலகி போனாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சமாரியன் வரார். அவனை கண்டு மனதுருகி, அவனை கண்டு மனதுருகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். நம்ம போற வழியிலாம் எவ்வளவு ஆக்சிடென்ட் பார்க்கிறோம், நின்று மனதுருகிட்டா போவோம். நான் பாத்திர மாட்டேன், நான் பார்த்து அப்படி சொல்லிட்டு தானே போவோம். அவர் கண்டு மனதுருகி இங்க உருகும் போது கை நீண்டுட்டு. எப்பவுமே எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மை விரும்பி தொடுவதற்கு ஒருவர் மட்டும்தான். கோவிட் வந்த போது உறவுகள் கூட தொட யோசித்தாங்க. அவர் விரும்பி தொடுவார். பயங்கரமான குழியிலும் உளையான செற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து நம்ம ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த கையை கூட நம்ம கொடுக்க மாட்டோம். தப்பித்தவறி ஒருத்தங்க அப்படி கை தந்தா கூட நம்ம இங்கதான் பிடிப்போம். ஆமென். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பாவியின் கையை பிடித்தார். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த பாவியின் கை பிடிச்சதும் அவர் கை அழுக்காகணும். இல்ல இல்ல இல்ல, இந்த கையை பிடிச்சதும் என் கை சுத்தமாயிட்டு. அவருடைய பரிசுத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, அவருடைய பலத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது.